இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அடியபேட்டிக் ப்ராசஸில் உள்ள மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன்ஸை பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா W is equal to VI to VF into P dV அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. வேர் நமக்கு P என்னன்னா சம் கான்ஸ்டன்ட், அதாவது PV is equal to constant அப்படின்றது கான்செப்டில் P is equal to constant by V power gamma அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்னா W is equal to VI to VF some constant by V gamma into dV. ஸோ இன்டகிரேட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் எப்பயும் வெளியில் எடுத்துருவோமா. ஸோ கான்ஸ்டன்ட் VI to VF V gammaவை மேலே கொண்டு வந்துட்டிங்கன்னா சாரி ஆமாம் V பவர் மைனஸ் காமான்னு வரும் இன்ட்டு டிவி. இப்போ இதை வந்து இன்டகிரேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு வி அப்படின்னு பண்ணும்போது நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், இன்டகிரல் எக்ஸ் அப்படின்னா பவர் ஒன்று ஆட் பண்ணி எழுதுவோமா, x²/2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா சம் கான்ஸ்டன்ட் இன்ட்டு VI to VF V பவர் மைனஸ் காமா ப்ளஸ் 1 பவர் ஒன்று ஆட் பண்ணுறோம். தென் அதை அப்படியே நம்ம எழுதுகிறோம். அவ்வளோதான். சாரி இது இன்டகிரல் போட முடியாது, நம்ம இன்டகிரேட் பண்ணிட்டோம். ஸோ இன்டகிரேட் பண்ணதுக்கப்புறம் VI to VF இங்கிட்டு தான் எழுதணும். ஓகேவா. இப்போ வந்து காமா ப்ளஸ் 1 இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஓகேவா. இப்போது சம் கான்ஸ்டன்ட் 1 மைனஸ் காமான்னு எழுதிக்கலாம். இப்போது விக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். VF பவர் மைனஸ் காமா ப்ளஸ் 1 மைனஸ் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டா. ஸோ V இனிஷியல் மைனஸ் காமா ப்ளஸ் 1 இப்படி நமக்கு கிடைக்கும். ஓகேவா. அது போக நமக்கு வந்து கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, கான்ஸ்டன்ட்டுக்கு பதில் எதை ரீப்ளேஸ் பண்ணுவோன்னா constant is equal to PI VI power gamma equal to PF VF power gamma. ஓகேவா. இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் இங்கே. ஸோ PI VI F சாரி ஃபைனல் மைனஸ் இனிஷியல் தானே எழுதுவோம் எப்பயுமே. அந்த கான்செப்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா PF VF பவர் gamma மைனஸ் பை 1 மைனஸ் gamma into this term இருக்கும். VF minus gamma plus 1 minus VI minus gamma plus 1 இருக்கும். ஸோ ஒன்றுமே இல்லை, இதை வந்து அப்படியே உள்ள ஆக்சுவலி மல்டிப்ளை பண்ணியிருந்துருக்கணும். நம்ம வந்து இங்கேயே வந்து எங்கள் கான்ஸ்டன்ட் வெளியில் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ நோ வரி. இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, அந்த கான்ஸ்டன்ட்ன்ற டேர்ம் அப்படியே இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கு மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ PF VF காமா VF மைனஸ் காமா பிரித்து VF அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகேவா. ஃபர்ஸ்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகே. நம்ம இங்கே வந்து என்ன பண்ணிடலான்னா இப்போ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நெக்ஸ்ட் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் இன்ட்டு 1/V மைனஸ் காமா ப்ளஸ் 1 ஃபைனல், அதாவது VF மைனஸ் 1/VI காமா சாரிப்பா டினாமினேட்டரில் வருது இல்லையா. ஸோ வந்து சைன் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. காமா வந்து ப்ளஸ் ஆகிடும், இங்கே வந்து மைனஸ் ஆகும். ஸோ இங்கே -1 நான் இங்கே போட்டுட்டேன். வெளியில் வந்து ஒரு 1 மைனஸ் காமா இருந்திருக்கும். இப்போ என்ன பண்ணுறோன்னா கான்ஸ்டன்ட்டை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1/1 மைனஸ் காமா கான்ஸ்டன்ட் பை VF காமா -1 மைனஸ் கான்ஸ்டன்ட் VI காமா -1 எழுதிக்கலாமா. இப்போ வந்து கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக என்ன சொன்னேன் நான், ஃபார்முலா is equal to PI VI gamma equal to PF VF gamma அப்படின்னு சொன்னோமா. இப்போ அந்த கான்ஸ்டன்ட்டை ரீப்ளேஸ் பண்ணுறோம்.
ஓகேவா? கான்ஸ்டண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணுறோம். 1/1 மைனஸ் காமா பிஎஃப் விஎஃப். ஓகேவா? இங்கே வந்து எஃப்எஃப் இருக்கனால இங்கே எஃப் போட்டுட்டு இங்கே சாரி பிஐ விஐ காமா இங்கே வந்து சம் காமா. விஐ காமா மைனஸ் 1. ஸோ இங்கே டினாமினேட்டரில் என்ன பண்ணுறோம்? 1 மைனஸ் காமா பிஎஃப் விஎஃப் பவர் காமா பை விஎஃப் வி பவர் காமா மை இன்வர்ஸ் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறோம். பிஐ விஐ காமா பை விஐ பவர் காமா இன்ட்டு வி பவர் மைனஸ் 1. இப்போது இந்த வி இந்த இது கேன்சல் ஆகுமா? கேன்சல் ஆனது இங்கே என்ன இருக்கும்? 1/1 மைனஸ் காமா பிஎஃப் பை வி மைனஸ் 1 மைனஸ் பிஐ பை வி மைனஸ் 1. இந்த வி மைனஸ் 1 வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா வி மைனஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் காமா இன்ட்டு பிஎஃப் மைனஸ் பிஐ அப்படின்னு இருக்குமா? ஸோ பிஐ விஐக்கு என்ன போடுறோன்னா வெளியில் கூட எடுக்க வேணாம். இதை வந்து நம்ம கீழே இருக்கா, ஸோ மேலே கொண்டு வந்துருக்கணும் வி வி. ஓகேவா? ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்? பிவி இஸ் ஈக்குவல் டு மியூ ஆர் டி. ஓகேவா? இது நமக்கானது தெரிஞ்ச ஃபார்முலா. ஸோ இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 1 பை காமா. இங்கே ஃபைனல் அப்படின்றதுக்குனால என்ன பண்ணுறோம்? இங்கே ஆக்சுவலி நமக்கு விஎஃப் அண்டு விஐ இருந்திருக்கும். நம்ம அதை வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஸோ காமனாக எடுக்க முடியாது. அதனால் இங்கே வந்து பிஎஃப் விஎஃப் பிஐ விஐ அப்படின்னு எழுதியிருப்போம். பிவி இஸ் ஈக்குவல் டு மியூ ஆர்டியா. இங்கே என்ன வரும்? ஆர்ஐ ஆர்ன்றது சம் கான்ஸ்டண்ட்டாக தான் இங்கே ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ டிஐ இது மைனஸ் சரி இது ஃபைனலில் டிஎஃப் டு மியூ ஆர் டிஐ. இப்போ என்ன காமனாக எடுக்கிறோம் அப்படின்னா மியூ ஆரை காமனாக எடுத்துகிட்டு 1 பை காமா இன்ட்டு டிஎஃப் மைனஸ் டிஐ. திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு ரீகால் பண்ணிடுறேன். இது வந்து டபிள்யூஎஸ் ஈக்குவல் டு இனிஷியல் டு ஃபைனல் கொடுத்து பிடிவி கொடுத்துருப்பாங்க. பிக்கு பதில் என்ன போடுவோம்? கான்ஸ்டன்ட் பை வி காமா. அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு வி காமா மேலே கொண்டு வந்துட்டிங்கன்னா வி மைனஸ் காமான்னு வரும். இது ஜஸ்ட் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா பவர் ஒன்று கீழே ஒன்றும் அதை அப்படியே எழுதுவோம். இதை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபைனல் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஸோ இதை வந்து 1 பை நம்ம எழுதிப்போம். அதுக்கு முன்னாடி கான்ஸ்டன்ட் ஆஃப் காமா மைனஸ் 1 வெளில எடுத்துருவோம். 1 மைனஸ் காமாவை எடுத்துட்டு 1 பை வி மைனஸ் காமா ப்ளஸ் 1. சாரி கீழே டினாமினேட்டர் வரும்போது பவரோட சைன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி நீங்கள் கீழே இருந்து மேலே கொண்டு போகும்போதும் பவரோட சைன்ஸ் அப்படியே ஆப்போசிட்டாக ஆகும். ப்ளஸ் மைனஸ் ஆகும், மைனஸ் ப்ளஸ் ஆகும் மாறும். இங்கே வந்து அதே தான் வி காமா மேலே போகும்போது வி மைனஸ் காமா. இங்கே வந்து மேலேருந்து திரும்ப கீழே வருது. இதை நம்ம வெளியில் எடுத்துட்டோம். மேலேருந்து கீழே வருது வி வி பவர் ப்ளஸ் காமா மைனஸ் 1. இதில் வந்து லிமிட் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபைனல் மைனஸ் இனிஷியல் போட்டுட்டு கான்ஸ்டன்ட்டை உள்ளே வச்சுக்கிறோம். கான்ஸ்டன்ட்டுக்கு என்ன எழுதுகிறோம்? பிஐ விஐ காமா பிஎஃப் விஎஃப் காமா. ஸோ ஃபைனலுக்கு ஏற்ற மாதிரி இங்கே விஎஃப் இருக்கனால நம்ம இங்கே ஃபைனல் எழுதுகிறோம். அது மாதிரி விஐ இருக்கனால இங்கே விஐ எழுதுகிறோம். எழுதிட்டு இதை கீழே ஸ்ப்ளிட் பண்ணுறோம். பவர் ஆடுன்றதை இதை இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இது கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆயிரும். நமக்கு இது மட்டும் இருக்குமா? தென் இதை வந்து மேலே கொண்டு வந்துருங்க. சைன் சேஞ்ச் ஆயிருமா? அப்போ ப்ளஸ் ஆகிடும். ஸோ பிஐ விஐ அப்படின்றதுக்கான ஃபார்முலா மியூ ஆர்டி. ஸோ மியூ ஆர்டிஐ மியூ ஆர்டிஎஃப் அதை வச்சு எழுதிட்டு மியூ ஆரை காமனாக எடுத்துட்டிங்கன்னா இதுதான் ரெக்வயர்டு ஆன்சர்.